Hello friends, welcome to Students Rank channel. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா default argumentsனா என்னன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம arguments parametersனா என்னன்னு பார்த்திருந்தோம். இப்போ வந்து default argumentsனா என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ஆரம்பிச்சறேன். சரிங்களா? இப்போ சாதாரண மேனுவல் வாஷிங் மெஷின் இருக்கு, ஆட்டோமேட்டட் வாஷிங் மெஷின் இருக்கு. ஸோ மேனுவல் வாஷிங் மெஷினில் என்ன பண்ணுவோம்? தண்ணியை நாம் கொடுப்போம். சரிங்களா? இது வந்து இன்புட் நாம் வாஷிங் மிஷினுக்கு கொடுக்குறோம். இது வந்து ஆர்குமெண்ட். அப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்னென்னா, இப்போது ஆட்டோமேட்டடில் நம்ம பைப்பில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அதுக்கு நீங்கள் துணியை உள்ளே போட்டிங்கன்னா போதும், அதுக்கு தேவையான தண்ணியை அதுவாக எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த தண்ணிங்கிறது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். துணி துவைக்கிறதுக்கு தண்ணி கண்டிப்பாக வேணும். அதனால வந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் பைப்போட கனெக்ட் பண்ணி வச்சிடறோம். ஸோ அதுக்கு எப்பப்பெல்லாம் தண்ணி வேணுமோ அதுலேருந்து எடுத்துக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னா நீங்கள் தனியாக ஒரு வெஷலில் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கிறப்ப டிஃபால்ட்டாக வர தண்ணியோட நீங்கள் எப்போ சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வேற ஒரு வெஷல் மூலிமா அந்த வாஷிங் மிஷினுக்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி தாங்க நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுகிறப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்துக்கு வெளியிலிருந்து இன்புட் வரலைன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான மெயின் வேல்யூ ஒன்று உங்களுக்கு தேவைப்படும். அந்த மெயின் வேல்யூவை நீங்கள் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக செட் பண்ணி வச்சிடலாம். அதை ஓவர் ரைட் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு என்ன வேலைன்னு கேட்குறப்ப அது வந்து நீங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூவை பாஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது நீங்கள் வந்து டெய்லியும் காலையில் பால் வாங்கிட்டு வர்றது தான் உங்களோட வேலை. அப்போ டெய்லியும் பால் வாங்கிட்டு வரணும்னா மினிமம் 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்கள் பாக்கெட்டில் 10 ரூபா கம்பல்சரி இருக்கணும் பால் பாக்கெட் வாங்குறதுக்கு. ஸோ அந்த 10ன்னு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை வச்சிடுறீங்க. இப்போது ஒரு நாளைக்கு உங்கள் அம்மா வந்துட்டு பால் பாக்கெட்டோட சேர்த்து எனக்கு பூஸ்ட்டும் வாங்கிட்டு வராங்கன்னா அந்த வேல்யூ ஓவர் ரைட் பண்ணி உங்கள் அம்மா இன்னும் 10 ரூபா சேர்த்து 20 ரூபாயா உங்கள் பாக்கெட்டில் கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு தேவையான பாலும் டீ தூளும் வீட்டுக்கு வரும். இதுதாங்க டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டு. 10 ரூபாயோட எனக்கு டெய்லியும் பால் வாங்குற வேலை தான் என்னோட ஃபங்க்ஷனோட வேலை. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 10 ரூபாய்ங்கிறது உங்களுக்கு நிரந்தரம் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக செட் பண்ணிடலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ மாற்றி வேற விஷயம் சேர்த்து நடக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த வேல்யூ ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப வேல்யூ மாற்றி அனுப்புகிறப்ப அந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டோட வேல்யூ ஓவர் ரைட் ஆயிரும். உங்கள் பாக்கெட்டில் 10 ரூபா இருக்குது, அது டிஃபால்ட் ஆர்குமெண்ட். அந்த 10 ரூபாயோட சேர்த்து வேற ஏதாவது வாங்குறப்ப 20 ரூபா வர்றப்ப அந்த 10 ரூபாய் எடுத்துட்டு 20 ரூபா உங்கள் பாக்கெட்டில் ஆகிடும். இதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து ஆர்குமெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணுறப்ப டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் ரைட் டு லெஃப்ட் இருக்கணும். இது வந்து கம்பல்சரி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை டிஃபால்ட்டாக செட் பண்ணிவிட்டு செகண்டுக்கு வேல்யூ அசைன் பண்ணலைன்னா இட் வில் லீட் டு எரர். ஸோ இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டோட ப்ரொசீடன்சி நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்டாக்ஸ் லெவலில் நீங்கள் டிஃபைன் பண்ணுறப்ப கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.